மோஸ்ட் ஆஃப் கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என் பேஜ பார்த்து வரவங்க கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, "உங்க ஸ்மைல் நல்லாயிருக்கு, உங்க ஒர்க் நல்லாயிருக்கு" அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது அத விட்டா பார்த்தீங்கன்னா, நம்ப கிளையண்ட் ரிப்பீட்டடா நம்ம வர வைக்கிறது எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க ஸ்டைலிஸ்ட் பண்ணா நம்ம பிசினஸ் பண்றத மட்டும் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து எனக்கு பிசினஸ் பண்ணணும். எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நான் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு போனஸ் அந்த மணிக்காக தான் எல்லாருமே ஒர்க் பண்றது. பட் அதுல வந்து ஒரு சின்ன ஒரு உண்மை இருக்கணும்ல. இப்போ வந்து எப்படின்னா, கிளையண்ட் வராங்கன்னா, இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். இதுல வந்து ஆ இப்போ வீகன் ரேஞ்சுனா நம்ம வந்து எந்த ஒரு இன்கிரீடியன்ட்டும் கெமிக்கல் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. வீகன் ரேஞ்ச் சொல்லுவாங்க. வீகன் ரேஞ்ச்னா நம்ம வந்து நேச்சுரலான ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அந்த வீகன் ரேஞ்ச் எல்லாமே வந்து வீகன் ரேஞ்ச் கிடையாது. அப்படி வந்து கிடையவே கிடையாது. நமக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்ல எல்லாருமே வந்து அந்த ஃபார்மாலிட்டி ஆக்ட் இருக்கு சொல்லுவாங்க. கம்பல்சரி இருக்கு. நெறைய பேர் வந்து அத பொய் சொல்லி கிளையண்ட்ட வந்து ரிப்பீட்டடா பண்ண வைக்கிறாங்க. அந்த மாரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அது. அந்த மாரி வந்து எதையுமே வந்து எனக்கு பொய் சொல்ல புடிக்கல. இதுதான் இருக்குது. இது பண்ணணும்னா பண்ணுங்க. அப்படி இல்லன்னா இல்ல.